திருப்பலி முன்னுரை. உலகத்தின் செல்வங்களுக்கு அடிமையாகிவிடாமல் இருக்க இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். செல்வம் செருக்கை உருவாக்கும். செல்வம் ஆணவத்தை அதிகரிக்கும். செல்வம் தீமைக்கு வழிகாட்டும். செல்வம் உள்ளத்தை கல்லாக்கும். செல்வம் நமக்கு தேவை, ஆனால் செல்வமே வாழ்வாகாது. செல்வத்திற்கு அடிமையாகி விடக்கூடாது. அது நமக்கு படிக்கல்லும் தடைக்கல்லும் ஆகும் என்பதை உணர்ந்து நல்ல முறையில் கையாள முற்பட வேண்டும். நில்லா செல்வத்தை இனம் கண்டு நிலையான செல்வத்தால் வளம் சேர்ப்போம். இயேசுவின் சீடராகாதபடி ஒருவரின் செல்வம் தடுத்துவிடும் என இன்றைய நற்செய்தி நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றது. காசேதான் கடவுளடா என வாழ்பவர்கள் கடவுள் ஆட்சியில் நுழைய முடியாது. ஏனெனில் பணம் இருக்கும் இடத்தில் பண்பு இருக்காது. உலக பொருட்களின் மேல் அதிக பற்று வைப்பவர்கள் விண்ணக ஆசீரை தேட மனமில்லாதவர்கள் என்பது இயேசுவின் வார்த்தையில் வெளிப்படும் உண்மை. செல்வம் கடவுளின் ஆசீர், பக்திமானின் கைமாறு என நினைப்பது யூதரின் மரபு. அழிந்துவிடும் செல்வத்தின் மேல் ஆசை வைத்து அழியாத வாழ்வு தரும் செல்வத்தை இழப்பவர் அநேகர். செல்வத்திற்கும் இறைவனுக்கும் நாம் ஒரே நேரத்தில் பணி செய்ய இயலாது. செல்வத்தை பகிர்ந்து வாழ வேண்டும். அப்போதுதான் திருச்சட்ட நூலையும் இறைவாக்கினர் படிப்பினைகளையும் முழுமையாக கடைபிடித்து வாழ்பவர்களாக இருப்போம். சொத்து செல்வங்கள் நம்மை காக்கும் என நம்புகின்றோம். இவற்றை விட கடவுளை நம்பி வாழ்வோம். அவரது அருளை பெறுவோம் என்ற மனநிலையுடன் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இரக்க குணமும் தாராள மனமும் கொண்ட அன்பு தந்தை இறைவன் தம்மிடம் கேட்கும் அன்பு பிள்ளைகளுக்கு அனைத்து நலன்களையும் அள்ளித்தர ஆர்வமுள்ளவராய் இருக்கின்றார். இடைவிடாமல் நம்பிக்கையுடன் கேட்கவும் அவரை கண்டுகொள்ளவும் அவரிடம் பெற்றுக்கொள்ளவும் நம்மை அழைக்கின்றார். சாலமோன் அரசர் நேர்மையை நாடுகின்றார். அவர் ஆண்டவரிடம் கேட்டபோது ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நன்மையையும் தீமையையும் பிரித்தறியும் ஞானத்தின் ஆவி அவருக்குள் வந்தது. கடவுளை தேடும் ஞானத்தை விட சிறந்து நிற்கும் செல்வம் எதுவும் இல்லை என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் வார்த்தையின் மகத்துவமும் மாட்சியும் இப்பகுதியில் விவரிக்கப்படுகின்றது. கடவுளின் வார்த்தையை வாசிப்பவர்களின் வாழ்வில் வல்லமை வெளிப்படும். சிந்தனைகள் சிறப்பு பெறும். நற்குணங்கள் மேலோங்கி நிற்கும். அது மட்டுமல்ல, அவர்களின் வாழ்க்கையில் கடவுளின் திட்டம் வலு சேர்ப்பதாய் அமையும். கடவுளின் கருணையையும் இரக்கத்தையும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள இறை வார்த்தையுடன் இணைந்து வாழ அழைப்பு விடுக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்டு தியானிப்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. அர்ப்பணத்துடன் வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் தங்கள் அர்ப்பணத்திலும் இறை நம்பிக்கையிலும் நிலைத்திருந்து நற்செய்தி பணியாற்றிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டாவது மன்றாட்டு. ஞானத்தின் இருப்பிடமே எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் எழும் போராட்டங்களில் நன்மை செய்து வாழ்ந்திடும் நல் மனமும் நல்லதையே நாடும் ஞானமும் அவர்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மூன்றாவது மன்றாட்டு. வார்த்தையின் வழி வாழ்வளிக்கும் வல்லவரே எம் அன்பு இறைவா, இறை வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் அதை வாழ்வாக்கவும் ஏற்ற இதய பக்குவத்தை எமக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நான்காவது மன்றாட்டு. நிலையான செல்வத்தை நாடச் சொன்ன எம் அன்பு இறைவா, நிலையான செல்வங்களான
அன்பு, பொறுமை, பகிர்வு, மன்னித்தல், விட்டு கொடுத்தல், ஊக்கமூட்டுதல், ஆறுதல் அளித்தல், அரவணைத்து காத்து கொள்ளுதல் போன்ற உன்னத செல்வங்களை இவ்வுலகில் நாங்கள் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். 5வது மன்றாட்டு. சீடத்துவமே சிறப்பு என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, செல்வத்தை சேர்ப்பதிலும் அதுவே உண்மை மகிழ்ச்சி என்று வாழ்வதிலும் ஆர்வம் காட்டாமல் செல்வத்திற்கெல்லாம் மேலான செல்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில் நிலைத்து வாழ்ந்திடவும் உண்மை சீடர்களாகவும் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.